வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இந்த பராபவ வருஷத்திலே தீதிரு நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய 12 நட்சத்திரங்கள், இதில் புருஷர்களுக்கு எவ்வளவு எந்தெந்த நட்சத்திரங்கள், ஸ்திரீகள் பெண்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த நட்சத்திரங்கள், அவளுடைய குணாதிசயங்கள், அதை பற்றி தான் இன்று முதல் சொல்ல இருக்கின்றோம். இதில் ஸ்திரீகளாகட்டும் ஆண்களாகட்டும் நான் நட்சத்திரத்தை வைத்துத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயத்தை மட்டும்தான் சொல்கின்றேனே தவிர தங்கள் மீதோ, அதாவது புருஷர்கள் ஆண்கள் மீதோ அல்லது ஸ்திரீகள் பெண்கள் மீதோ எனக்கு எந்த விதத்திலும் கோபமோ தாபமோ கிடையாது. அவர்களுடைய சுய இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுய ரூபம் இதுதான், அதைத்தான் பெற்றுவிடுகின்றோம். ஆகவே யாரும் அடியேனே தவறாக நினைக்க வேண்டாம். இதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த 12 நட்சத்திரங்களில் இருப்பவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை பதிவிடுகின்றோம் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமஜியம். ஹராவோதமுகம் தீதிரு நட்சத்திரங்கள் 12. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி தான் விளக்கம். இது பகுதி 1. இன்னும் 2-3 நாளைக்கு ஒரு 3 பகுதி வரும் மொத்தம். இது இன்றைய இந்த வீடியோ பதிவானது பராபவ தமிழ் வருஷம் முழுவதும் தீதிரு நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்களை தினங்களில் பிறந்தவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை பற்றியதான் முழு விளக்கம். அதாவது இன்றைக்கு நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய இந்த பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும், ஏன் 14 லோகத்திலேயுமே சரி, மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்குமே, ஸ்திரீகள், பெண்கள், புருஷர்கள், ஆண்கள் அனைவருக்குமே இந்த பதிவானது ஒன்றுதான். இவாளுக்கு வேற அவளுக்கு வேறங்கிறது கிடையாது. ஆக இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் மனித உயிர் பிராணிகளாக பிறந்த மனித பிறவிகள் அனைவருக்கும் ஒன்றுதான். இதில் பிராமண வர்ணக்காரர்கள், சத்திரிய வர்ணக்காரர்கள், வைசிய வர்ணக்காரர்கள், சூத்திர வர்ணக்காரர்கள் என்று தனித்தனியே கிடையாது. ஆனால் கலியுகம் ஆரம்பித்த உடனேயே மனித பிறவிகளாக உள்ளவர்கள் அவரவர்களுக்கு தனித்தனியாக சாஸ்திரம் உண்டு என்று பிராமண வர்ணக்காரர்கள் இருக்கும் வேத தர்ம சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள், வல்லுநர்கள் அனைவரும் சொல்லி கலியுகத்தில் பூலோகம் முழுவதையும் மனித பிறவிகளாக இருக்கக்கூடியவர்களை அதர்மமான வழியை நடத்தி கொண்டு செல்வார்கள். அதனால்தான் கலியுகமானது 100% அதர்மமானது நடக்கும் அப்படின்னு எப்போ இந்த கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இந்த கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளாக எழுதப்பட்டாச்சு தர்மசாஸ்திரத்தில். இப்படித்தான் இருக்கும் கலியுகம். இந்த தீதிரு நட்சத்திரங்கள் என்னென்ன? துருவாதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், பூனம், பூராடம், புரட்டாதி
கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம் ஆகிய இந்த 12 நட்சத்திரங்கள் தான் தீதுரு நட்சத்திரங்கள் இல்லையா? இந்த தேஜ நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய இந்த 12 நட்சத்திரங்களாகப்பட்ட பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய இந்த 12 தீர்க்க நட்சத்திரங்களில் இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைத்து புருஷர்கள், ஆண்கள், ஸ்திரீகள், பெண்கள் இந்த 12 தீர்க்க நட்சத்திரங்களில் எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆனது புருஷர்கள் ஆண்களுக்கும், எந்தெந்த நட்சத்திரங்கள் ஸ்திரீகளாகப்பட்ட பெண்களுக்கும் மிகவும் அதிகமான ஒரு தீதுரு விஷயத்தை கொடுக்கும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அதைத்தான் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் பகுதி 1ஆக பயனுடைய இருக்கின்றோம். இந்த விஷயமானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம். ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப கடைசி முழுவதுமாக பார்த்து இனிமேலாவது நாம் அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் சத்தந்தான பாக்கியத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி பதிவிற்கு செல்வோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது என்னவென்றால் தீதுரு நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆருத்ரா, திருவாதிரை, ஆயில்யம் இந்த 4 நட்சத்திரக்காரர்களை பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடியனுடைய அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களே, இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும், அது புருஷர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அல்லது ஸ்திரீகளாக, பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய குணாதிசயங்கள் என்ன? இப்போ எல்லாரும் சொல்ற பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா ஆண் பிறந்தாக்க, ஆனா உண்மையாவே பரணி நட்சத்திரம்ங்கிறது பெண்களுக்கு ஆகாது. ஏன்னா அவ பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியாது. இது நான் உங்களுக்காக நான் சொல்றேன் நினைக்காதீங்க. அது உங்களோட ஒவ்வொரு மனிதனுடைய தாயாராக இருக்கட்டும், அல்லது மனைவியாக இருக்கட்டும், அல்லது அவருடைய பெண் குழந்தையாக இருக்கட்டும், யாரேனும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு சர்ப்பமானது எப்படி விஷத்தை கக்குமோ அது போல அவர்களுடைய வார்த்தைகளானது இருக்கும். இது அவருடைய நட்சத்திரத்தின் பலன். ஏன்னா அவ பேர்ல தப்பு கிடையாது. அவ அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா, அந்த நட்சத்திரம் அவளை வேலை செய்ய வைக்கிறது. அதான் அவ திருத்திக்கணும். எப்படி திருத்திக்கிறது? உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுக்கு மகன்களாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது உங்கள் தாயார் தகப்பனாரோ தீதுரை நட்சத்திரமாக இல்லாதவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஸ்திரீகள், பெண்கள். அப்ப ஆண்களுக்கு வரேன் சொல்றேன், புருஷர்கள், ஆண்கள் அபரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் பொய் சொல்லியிருக்கா. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா தரணி ஆளுவான்னு. உண்மைதான், இவன் தரணி ஆள மாட்டான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தரணி ஆள மாட்டான். பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா அதை வச்சு அனுபவிச்சுட்டு போகலாம். ஆனா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த புருஷர்கள் இருக்காளே ஆண்கள்,
அவர்கள் வந்து யாருக்காவது ஒரு உபகாரம் பண்ணி அவளுக்கு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு கொடுத்தோ, இல்லை அவளுக்கு புதுசாக ஏதாவது தொழில் செய்யறதுக்கோ, இல்லை படிக்கிறதுக்கு எதுக்காவது பணம் கொடுத்தோ இவா உதவி பண்ணா இவாளால அவ பெரியவாளாயிடுவா. அதான் வந்து மாற்றி சொல்லியிருக்கா. பரணி நட்சத்திரத்தில் வந்து ஆம்பளை பொருந்தா தரணி ஆளுவான், அவன் ஆள மாட்டான். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தேய்பிரை நட்சத்திரத்தில் 2 பேருக்கும் சொல்லியாச்சு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் எதுக்காக தேய்பிரை நட்சத்திரம்? இவ பரணி அபரணி நட்சத்திரம் வந்து யமனுடைய நட்சத்திரம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பதிவு போட்டிருக்கோம். இந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறத அக்னி பகவானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய அக்னி பிழம்பு வந்துதான் சப்த ரிஷிகள் 7 ரிஷிகளுடைய ஒரே ஒரு கர்ப்பபத்தினியை தன்னோட வயத்துக்குள்ள வச்சிருந்தான் கர்ப்பப்பையில. அந்த அக்னி உருவம் வந்து கர்ப்பப்பையில வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எரியத்தானே செய்யும். அதனாலதான் பார்த்தேன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து பிறந்த ஸ்திரீகள் காரணம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்றைய காலத்தில் அக்னி பிழம்பை தன்னுடைய கர்ப்ப வயிற்றில் ஒரு ஸ்திரீயானவள் வைத்துக் கொண்ட ஒரே காரணத்தினால் இந்த கார்த்திகை நட்சத்திரமானது தேய்பிரை நட்சத்திரமானது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவோம் சாதாரண அடிவயிறு எரியுது, பத்திந்து எரியுது அப்படின்னு சொல்றோமோ, அது காரணம் கார்த்திகை நட்சத்திரம் தான். அப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து பிறந்தவா வந்து நிச்சயமா 100க்கு 100% ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் பெண்களாகப்பட்டவர்கள் யாரையும் மதிக்க மாட்டா. அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஐயா இறைவனையே இறைவனுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் அப்படின்னு அவளுக்கு நினைப்பு. அதே சமயம் ஆண்கள் புருஷர்கள் அவன் என்ன சொல்லுவான்? ஏன்னா அக்னி பகவான் ஆச்சா என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆம்பளைங்க எல்லாம் உன்னை புசிக்கிடுவான், உன்னை இந்த இடத்துல நான் கொலை பண்ணி போட்டுருவான் அப்படின்னு கொடூர குணம் கொண்டவர்களாக ஆண்கள் புருஷர்கள் இருப்பார்கள். இது வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சுயரூபம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல பிறந்தவா எல்லாரும் நல்லவாதான், எல்லாருமே நல்லவாளா விட்டுட்டாக்க இந்த கலியுகம் வந்து எப்படி முடிவுக்கு கொண்டு போறது? அதனால தான் இந்த 27 நட்சத்திரங்கள், அந்த 27 நட்சத்திரங்கள்ல இந்த 12 நட்சத்திரங்கள் தீவிர நட்சத்திரங்களா வச்சார். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மாறணும். அது ஆண்களும் சரி பெண்களும் சரி, இருவருமே மாறணும். அப்படி மாறினீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், மோட்சமானது கிடைக்கும். பிரம்மாண்டமா நீங்க மறுபிறவி இல்லாம இருப்பீங்க. எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து பணிக்கு போறோமோ அவ்வளவு தூரம் வந்து நமக்கு நல்லதுதான், எதுவும் தப்பு கிடையாது. ஆனா எதுக்கு பணியணும்? அதுக்கு மட்டும்தான் பணியணும். அதையும் தர்மசாஸ்திரம் சொல்லிடுது. ஆனா இந்த தீவிர நட்சத்திரம் 12 நட்சத்திரமும் இருக்கா, இல்ல ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி எனக்கு அடிமை நீ தான் நினைச்சுட்டு இருப்போம். அது நட்சத்திரத்தினுடைய இயல்பு. அடுத்ததாக ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல
பிறந்தவா ஆண்கள் மொத்த பேருமே 100% தனக்கு கீழே தான், அதாவது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்ற வெளியாட்கள் யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தனக்கு கீழே தான் நினைப்பாடும். ஏன்னா ஒருத்தர் தாண்ட ஆண்டார் பரமேஸ்வரன். அப்போ ஆடும்போது ஒரு பாதையை மதிக்கல, பிள்ளைய மதிக்கல, ஜனங்களை மதிக்கல, யாரையும் மதிக்கல. பிரளயத்தை உருவாக்கி இந்த யுகத்தை முடிக்கத்திலே ஒரே குறியா இருந்தார். அப்பேற்பட்டவர்கள் தான் ஆருத்ரா நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள். அந்த குணாவாளுக்கு இருக்கும். அதே சமயம் ஸ்திரீகள் பெண்களுக்கு கொஞ்சம் போறோம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பெண்களுக்கு ஒரு 50% தயாகுணம் இருக்கும். ஏன் அந்த தயாகுணம் 50% வாழ்க்கை வந்ததுங்கிறத சொல்றேன், நல்லா கேட்டுங்கோ. தனுர் மாதம், மார்கழி மாதம் சாட்சாத பரமேஸ்வரருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் போட்டி, நடன போட்டியானது ஆரம்பிக்கிறது. அந்த நடன போட்டியிலே சிவகாம சுந்தரியாகப்பட்டவள் பரமேஸ்வரருக்கு விட்டுக் கொடுத்தார். விட்டுக் கொடுத்ததெல்லாம் அவர் ஜெயிச்சாருட்டு வந்துருது. அம்பாளை ஜெயிக்க முடியாது. அதனாலதான் 50% ஆருத்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும். அடுத்ததாக ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இது ரொம்ப மோசமான நட்சத்திரம். ஏன் கேட்கலடா? சாட்சாத் ஆதிசேஷன், பார்க்கடல்ல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பார்க்கடல்ல படுத்திருந்தாரோன்னா ஆதிசேஷன் மேல பறந்தா ஸ்ரீமன் நாராயணர். அந்த மாதிரி அந்த ஆயில்ய நட்சத்திரம் இதுல பிறந்த பெண்களாகட்டும், ஸ்திரீகள் ஆகட்டும், இல்ல புருஷர்கள் ஆண்கள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, எப்படி தெரியுமா? பார்க்கடல் அந்த ஆதிசேஷன் எப்படி பதுங்கி இருந்து படுத்துக் கொண்டு இருந்துட்டு பிறகு சீருமோ அதுபோல சமயம் பார்த்து, சாதுரியம் பார்த்து விஷத்தை கப்புவார்கள். அது ஸ்திரீகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இல்ல புருஷர்கள் ஆண்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. இந்த 4 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல முழுக்க முழுக்க மனித பிரிவிலாக பிறந்த அனைவருக்கும் சொல்றாங்க. இந்த 4 நட்சத்திரங்கள், அதாவது பரணி, கார்த்திகை, ஆருத்ரா, திருவாதிரை, ஆயில்யம், இந்த 4 நட்சத்திரத்துல பிறந்தவ யாராவது உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நட்சத்திரத்தை தவிர மற்றவர்கள் வாயை பொத்தி கொண்டு இருங்கள். அதுதான் தர்மசாஸ்திரமே சொல்றது. அவளுக்கு நீங்க அடங்கி போறது அப்படிங்கிறது கிடையாது. அதனுடைய அர்த்தம் அவள் அது என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். 2 கையும் ஒன்னா சேர்ந்து இப்படி தட்டாதான் சத்தம் வரும். ஒரு கை இருந்தா சத்தம் வருமா? வராது. விட்டு கொடுத்து போங்க, அப்பதான் அவளையும் திருத்த முடியும், அவளுக்கும் மோட்சம் கிடைக்கணும். அதாவது என்ன சொல்றது, நான் இந்த தீதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு 7 14 பிறவி மீண்டும் மீண்டும் அதே நட்சத்திரத்திலே பிறந்தவா அந்த பாவத்தை செஞ்சுட்டே இருக்கணுமா. 7 14 பிறவி அதே நட்சத்திரத்தில் பிறந்தோம், அதே இது பண்ணணும். அதனால்தான் அதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்கா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் நீங்க சேர்ந்து தீதிரை நட்சத்திரமாக இல்லாதவர்களுடன் சேர்ந்து அந்த சேர்க்கையான உங்கள் குடும்பத்திலே இருக்குமே ஆனால் அந்த நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சற்று உங்களுக்கு குறைந்து உங்களுடைய ஒரு பிறவி கம்மியாகுமா, ஒரு பிறவி குறையதான். 7 14 1 குறையிறது. அதனால்தான் சொல்றது, இந்த தீதிரை நட்சத்திரங்களா இல்லாதவாள்லாம் அவ என்ன வேணா செய்யலாமா? அவளும் தப்பு பண்ணா கண்டிப்பா அவளுக்கும் உண்டு.
அவன் அந்த ஈரேழு இந்த தீதிரு நட்சத்திரத்தில் வந்து பிறப்பாவா? 12 நட்சத்திரங்கள்ல வந்து இப்போ பிறக்காதவா நல்லதே செஞ்சுட்டு போயிட்டாங்க, தப்பிச்சிடலாம். ஆனால் அவள் தப்பு பண்ணா மறுபடியும் அவள் வந்து இந்த தீதிரு நட்சத்திரத்தில் வந்து பிறந்தா அவள் வந்து அதுக்கு பாவத்தை கழிக்கணும். என்ன விஷயம்? நாளை பகுதி 2ஆக மகம், பூரம், சித்திரை, சுவாதி ஆகிய 4 நட்சத்திரங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.